ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு லெமன் ரைஸ் ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம அப்போ தான் கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ வந்து பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நிலக்கடலை நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு நிறைய இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு அங்கங்கே கடிப்பட்டால் போதும், அந்த அளவுக்கு இருந்தால் பிடிக்கும். நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதே கடாயில் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு நிறைய பிடிக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி பூண்டு, காஞ்ச வத்தல், பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போட்டால் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, சாப்பாடு டேஸ்ட்டு மாறிடும். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி கருவேப்பிலை தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டு ஸ்மெல்லு வந்த உடனே 1 டம்ளர் அரிசிக்கு வந்து மீடியம் சைஸ் லெமன் 7 எடுத்துருக்கேன். 6 ஆட் பண்ணிக்கலாம். பெரிய லெமன்னா 4 போதும். லெமன் வந்து கொதிக்கவே கூடாது. லெமன் ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுலேயே வந்து நுரைச்சி அது கரெக்டாக வந்துடும் பாருங்கள். இப்போ வந்து சால்ட் வந்து இப்போயே ஆட் பண்ணிக்கலாம், சாதத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சாதம் வந்து நல்லா தண்ணி தாராளமாக வச்சு பலன்னு வடித்து வச்சுருக்கேன். சூடே இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சு சாதம் போட்டு வறுத்து வச்ச வேர்க்கடலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு ஆட் பண்ணதும் கிண்டுலாம் கிண்டக்கூடாது, பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பாடும் உடையக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். லெமன் ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் 3 பேருக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு ஒரே வாழையில் பேக் பண்ணி முட்டை வந்து இன்றைக்கி வறுத்து வச்சுக்கிறேன். வாழையில் பேக் பண்ணால் இன்னும் மணமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.